இன்றைக்கு ஒருவேளை ஒரு இடத்துல வேலை செய்கிற நபராக நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களாகிய நாம் மற்றவர்களுக்கு முன்பாக நாம் எப்படி நடக்கிறோம் தேவ பிள்ளைகளே? அன்றைக்கு அந்த வேலைக்காரன் எஜமானுக்கு எப்படி ஒரு சரியான பிரியமான கீழ்ப்படிந்து நடக்கிற, அவர் சொல்லுகிற கடமைகளெல்லாம் சரியாய் செய்கிற, மனதிலே இடம் பிடித்த ஒரு வேலைக்காரனாக இருந்தான் தேவ பிள்ளைகளை. இன்றைக்கும் நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஏதோ ஒரு விதத்திலே பணி செய்கிற நாம் அந்த எஜமானாகிய இயேசுவின் உள்ளத்திலே நாம் இடம் பிடிக்கிறோமா தேவ பிள்ளைகளை? இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் தேவ பிள்ளைகளே. சிறிய பதவியோ பெரிய பதவியோ தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மையோடு நாம் இயேசுவை விசுவாசித்து தேடும்போது வீடு தேடி அற்புதம் தானாக கடந்து வரும். இது நிச்சயம் தேவ பிள்ளைகளே. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வீட்டிற்கு செல்லவில்லை. அவருடைய வல்லமையான வார்த்தை கடந்து சென்று அந்த மனிதனை சுகமாக்குகிறது தேவ பிள்ளைகளை. இன்றைக்கு நாம் வேலை செய்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, நாம் குடியிருக்கிற இடத்துல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகள் காரியம், நம்முடைய கையிலே தந்த பொறுப்புகள் எல்லாவற்றிலும் தாழ்மையோடு இருக்கிறோமா? அந்த எஜமானுக்கு பிரியமான பிள்ளைகளாய், அந்த எஜமானுக்கு பிரியமான ஒரு வேலைக்காரனாய் நாம் இருக்கிறோமா தேவ பிள்ளைகளை?